இதுதான் நான்வெஜ். இந்த நாளில் கற்று நம்ம கொடுக்கறது ஒரு வாக்குத்தம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீரால் இடப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த இடத்துல சொல்லப்பட்டு 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்குரிய தண்ணீர்கள் குடிக்கப்படும். உங்கள் ஆடு மாடுகள் தேவைகள், இன்றைக்கி நம்ம ஆடு மாடெலாம் வளர்க்குறதில்ல, அப்போ நம்மளுடைய என்னென்ன காரியங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை ப்ரொவைட் பண்ணுவேன். நீங்கள் அதுக்குரிய இப்போ நம்ம நிறைய காரியங்களுக்கு காத்திருக்கலாம். ஆண்டவரே இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் அப்படி சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆண்டவர்கள் சொல்கிற நீங்கள் காற்று இப்போது தண்ணீர் வேணும்னா என்ன வேணும், மழை வரும்னு நமக்கு நல்லாவே தெரியணும். தண்ணீர் இப்போ பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்ல மழை வந்தால் நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் ஆண்டோடைய வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. அதாவது நம்ம எதிர்பார்க்குற காரியத்திற்குரிய அறிகுறிகள் அது எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் அற்புதம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான். ஆனால் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க நம்மளுடைய தண்ணீர் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் நமக்கு நீர் பாய்ச்சுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென்.